இப்போ காளியம்மாளை வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ ஒரு தட்டை வந்து வேற ஒரு கான்டெக்ட்ல பிசிறுன்னு வந்து சொல்றாரு. ஆனால் காளியம்மாளை நேராக பார்த்து அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இது ஒரு பிரச்சனையாக எப்படி எடுக்க முடியும் இப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னார். அடே அப்பா, இந்த விளக்கத்தை வந்து கவுண்டமணி கூட சொல்லலை. நானே ஒரு கணம் வந்து ஆடி போயிட்டேன். அப்போது நாம் தமிழர் தம்பிகளுடைய அந்த உளவியல் அந்த பார்வை என்பது எப்படி இருக்குது பாருங்க. அண்ணன் வந்து இப்படி மட்டரகமான வார்த்தையில வந்து தங்கை காளியம்மாளை வந்து பிசிறுன்னு சொல்லி திட்டுறாரு. பிசிறு வெட்டி விடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது தப்பு, அண்ணன் பேசினது தப்பு, அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி வந்து சொல்லணும். இல்லை அண்ணன் வந்து எதுக்காக அப்படி சொன்னாரு, காளியம்மாள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா அதை சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லணும். மற்றபடி இதை நியாயப்படுத்தி அதுக்கு ஒரு வியாக்கியான விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம்.